எஸ், வணக்கம் மக்களே. நான் உங்கள் அருள். சில நாட்களுக்கு முன்னாடி நான் எஃபியில் வந்து கீபர்த்தியோட ஃபோட்டோஸ் அப்லோட் போட்டிருந்தேன். நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த ஆல்பம் வந்து இப்போ டெலிவரி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து சரி உங்களுக்கு முறுக்க அந்த ஆல்பத்தை எப்படி இருக்குன்னு காட்டலான்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு பாருங்க. கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுங்க. ஆல்பத்தை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வந்து கில்ட்ரு பிரிண்டில் வந்து போட்டிருக்கேன், லேட்டஸ்ட் டைப்பில் ஃப்ரண்ட் பேஜ். இது வந்து செகண்ட் பேஜ், கீபோர்டு கேர்ளோட செகண்ட் பேஜ் வந்து இது ஃபுல் ஃபோட்டோ சைஸ், ஹாஃப் ஃபோட்டோ சைஸ்ன்னு தனித்தனியாக போட்டிருக்கு. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ், அவோட என்ட்ரி. அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா பர்த்டே கேர்ளோட என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். அவங்களோட க்ளோஸ் ரிலேஷனோட என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து அவங்க பிரதர்ஸும் வந்து முதலே ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருந்தோம். அதை வந்து ஆல்பம் சீட்டில் வந்து க்ளீனாக தெளிவாக வந்து போட்டிருக்கோம். அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் அவங்களோட அப்பாவோட எடுத்த புகைப்படம். தங்கச்சின்னாலே பாசம் தானே. ஸோ பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவை குறிப்பாக பிடிக்கும். ஸோ மிக அழகாக அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்து பெருசாக ஒரு ஃபோட்டோ தனியாக ஒரு பேஜ்லேயும் மற்ற பிரதர்ஸோடு எடுத்ததும் வந்து பெரிய சைஸாக போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பேஜுகள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆல்பம் சீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. இது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் ஒன்று கேப்சர் பண்ணியிருந்தேன் நான். அடுத்த சீட் பார்த்திங்கன்னா குரூப்ஸ் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் சீட்டில் வந்து பிரிண்ட் போட்டிருப்பேன். அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலரில் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணி ப்ளஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கொடுத்துருப்பேன். வெல்வெட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயா இருந்தாலும் சரி, கலர்லேயா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சீட் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீட் தான் இதில் வந்து போட்டிருந்தேன். இந்த நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து கொஞ்சம் கலாட்டாக செய்து கொண்டு இருந்துச்சுன்னா டான்ஸு அது இதுன்னு சொல்லி. ஸோ அந்த மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தான். ஒரு சுட்டித்தனமான சேட்டைகளோட ஸ்டேஜில் அந்த மூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிளிக் பண்ணி கேப்சர் பண்ணியிருந்தான். அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஷீட்டில் வந்து இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் அவைகளுக்கும். அப்போ அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு குரூப் ஃபோட்டோ. அதாவது வந்து வல்வெட்டுத்துறையில் இருக்கிற ரெயின்போஸ் விளையாட்டு கழகத்தை சார்ந்த நிறைய பேர் இந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்காங்க. ஸோ அது ஒரு மிக முக்கியமான பதிவாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அதை வந்து பெருசாக ஒரு பேஜில் போட்டிருக்கேன். இட்ஸ் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்குமே. அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்ட் ஷேப்பில் கிளிட்டரிங் செய்யக்கூடிய ஒரு ஷீட் வந்து போட்டிருக்கேன். இது நேரில் பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஷீட் வந்து சொல்லி. லாஸ்ட் ஒன் சீட். இதுதான் வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணது. அருள் ஸ்டுடியோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செல் நம்பர் அதிலே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆல்பங்கள் அருள் ஸ்டுடியோ வல்வெட்டுத்துறையில் இருக்குது. கால் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்குது ஆல்பம், என்ன மாதிரி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ஆல்பம் வந்து மிக குறைஞ்ச நாட்களிலே வந்து டெலிவரி செய்திருக்கேன், வித்தின் 1 monthல். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒருக்கா ஃபீட்பேக் எனக்கு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.